நல்லடியாகலே பிறப்பை கொடுப்பதும் அல்லாஹ், இறப்பை கொடுப்பவனும் அவன்தான். வாழ்வை கொடுப்பவனும் அவன்தான், இரணத்தை கொடுப்பவனும் அவன்தான். நம்முடைய வாழ்வின் இறுதியில் ஈமானோடு மரணத்தை கொடுக்கக்கூடியவனும் அல்லாஹ்வாக தான் இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நாளை மறுமையிலே ஈமானோடு ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த மகத்தான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதிகமான முறையிலே தந்தருள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே ஹயாத் மௌத் அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. வாழ்வை அளிப்பதும் இறப்பை அளிப்பதும் ஹயாத்தை கொடுப்பதும் மரணத்தை தருவதும் அது அத்தனையும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கின்றது. யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹி மின் அம்ரி ரப்பி. நபியே உயிரை பற்றி கேட்கிறாங்க, ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள் குலிர் ரூஹி மின் அம்ரி ரப்பி. அந்த உயிர் இருக்கின்றதே அது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கின்றது. அல்லாஹ் யாருக்கு உயிர் கொடுக்க நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுக்கின்றான். எந்த உயிரை அல்லாஹ் எப்ப எடுக்க வேண்டும் என்பதாக நாடு இருக்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆகும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே எப்படி இந்த உலகத்திலே நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்படி ஒரு நாள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் இறக்கத்தான் போகின்றோம், நாம் மரணிக்கத்தான் போகின்றோம். மரணத்தை மறுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. கடவுளை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் கூட இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவானாக. ஆனால் மௌத்தை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் உலகத்திலே இல்லை. ஏனென்றால் உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் மனிதன் மரணத்தை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். உலகத்தை விட்டு மனித சமுதாயம் பிரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். இந்த உலகத்திற்கு ஆத்மாவாக உயிராக வந்த ஒவ்வொரு உயிரினமும் மரணம் என்ற அந்த பானத்தை அறிந்துதான் ஆக வேண்டும், அதை உண்டுதான் ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். உலகத்துக்கு வந்த அத்தனை ஆத்மாவும் அத்தனை உயிர்களும் இந்த உலகத்தில் ஒரு நாள் நிச்சயமாக மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமையில் தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே மனித வாழ்க்கையினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அதிபயங்கரமான நேரத்தை, அந்த நாளை நாம் எல்லோரும் ஒரு நாள் நம் வாழ்க்கையிலே சந்திக்கத்தான் போகின்றோம். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. ஒரு நாள் நாமும் நிச்சயமாக நம் வாழ்வினுடைய அந்த இறுதி தருணத்தை, இறுதி நிமிடங்களை, அந்த அதிபயங்கரமான ஒரு நாளை, அந்த நேரத்தை நாமும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கத்தான் போகின்றோம். அந்த அதிபயங்கரமான காட்சிகளையும் நாமும் ஒரு நாள் நம்முடைய கண்களால் காணத்தான் போகின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு ஆத்மாவினுடைய அந்த இறுதி நிமிடங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக குர்ஆன் காட்சிப்படுத்துகின்றது. மனித வாழ்க்கையினுடைய அந்த இறுதி வினாடி பொழுதுகள், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வினுடைய அந்த இறுதி நிமிடங்கள் எப்படி இருக்கும் என்பதை மிக அழகான முறையில் குர்ஆன் காட்சிப்படுத்துகின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும். ஒவ்வொரு மனிதனும் அவன் உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த வானவர் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்கூடாக பார்ப்பார். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே மரணத்தின் தருவாயிலே, அந்த சக்கராத்துடைய நேரத்திலே, நம்முடைய வாழ்வினுடைய அந்த இறுதி நிமிடத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய செவி புலனும் பார்வை புலனும் விசாலமாக ஆகிவிடும். எனவே பார்க்காத காட்சிகள் எல்லாம் பார்க்கப்படும். தினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வதை போல இந்த உலகத்திலே மலக்குகளும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மறுமை சார்ந்த எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவைகள் எல்லாம் எதுவும் நம்முடைய கண்களுக்கு படுவது கிடையாது. அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் மரணத்தினுடைய நேரத்தில் உலகத்திலே ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நிமிடத்திலே அந்த திரை விலக்கப்படும். பார்வை புலனும் செவி புலனும் மிக விசாலமானதாக ஆகிவிடும். அந்தரங்கமான மறைமுகமான பல விஷயங்கள் எல்லாம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் ஒன்று தன்னுடைய உயிரை கைப்பற்ற வரக்கூடிய அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், அவர்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும்.
உலகத்தினுடைய பார்வை அகண்டு போய் மறுமையினுடைய பார்வை வரக்கூடியதாக ஆகிவிடும். கேட்காத இதுவரை கேட்காத விஷயங்கள் எல்லாம் அங்கு கேட்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். மலக்குகள் பேச்சேற்கும், மறுமை சார்ந்த காட்சிகள் எல்லாம் கண்ணில் படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலையை சந்திக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாம் யாரும் பிரிய போவதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய இறுதி நிமிடங்கள் இப்படித்தான் இருக்கும். மலக்குகளை பார்ப்பார்கள், மறுமை சார்ந்த காட்சிகள் கண்களுக்கு படும், மலக்குகளுடைய பேச்சுகள் எல்லாம் காதிலே கேட்கும். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த நிகழ்வுகள் நடந்தே தீரும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நம்முடைய வாழ்வினுடைய அந்த இறுதி நிமிடங்கள் சக்கராத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக லேசான முறையில ஆக்கி வைப்பானாக. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்திற்கு வயது கிடையாது. இவர்தான் மரணமாகணும், இப்படித்தான் மரணமாகணும், வயசானால்தான் மவுத், நோய் வந்தால் தான் மவுத், நிச்சயமாக இல்லை. உலகத்துல பார்க்கலாம், அல்லாஹ் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு சந்ததிகளுக்கு அல்லாஹ் ஆஃபியத்திலும் ஆயுளிலும் பரக்கத்தை தருவானாக. எத்தனையோ செய்தித்தாள்களிலே நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயம், விளையாண்டு கொண்டிருந்த சிறுவன் மயக்கமுற்று கீழே விழுந்தான். இது ஏதோ வெளிநாடுகளில் நடந்த நிகழ்வுகள் அல்ல, நம்முடைய தமிழகத்தில் நடந்த எத்தனையோ நிகழ்வுகள். 10 வயது 8 வயது 15 வயது கூட நிரம்பாத சிறுவர்கள் சிறுமியர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். வகுப்பறையில வந்து உட்கார்ந்தார்கள். அந்த நிமிடமே உயிர் பிரிந்தது. என்ன காரணங்கள்? மருத்துவ உலகத்தால் இன்று வரைக்கும் அதை சரியான முறையிலே முடிவு செய்து சொல்ல முடியவில்லை. எனவே மௌத்துக்கு வயது கிடையாது, வயது வரம்புகள் கிடையாது. யாருக்கு வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணங்கள் வரும். அல்லாஹ்விடத்தில் நாம துஆ செய்ய வேண்டும். திடீர் மரணங்களை விட்டோம், விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும், இளம் வயது மரணங்களை விட்டும், தௌபா இல்லாமல் மன்னிப்பில்லாமல் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த இறுதி நிமிடத்திலே, அந்த இறுதி வினாடி பொழுதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத். ஆயிஷா தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் பக்கத்துல இருந்தாங்க. அவங்களுடைய மடியில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை வைத்திருந்தார்கள். தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா இன்னலில் மௌத்தி சக்கராத். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, மௌத்துக்கு சக்கராத் இருக்குமான்னு சொன்னாங்க. மரணத்திற்கு சக்கராத் இருக்கு, உடனடியாக உயிர் வாங்கப்படாது. சக்கராத்தினுடைய நிலைகள் இருக்கின்றது. நல்லோர்களுக்கு சோதனையாக, பாவிகளுக்கு வேதனையாக சக்கராத் மாறிவிடும். இங்க சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியின் மடியிலே தலை வைத்த நிலையிலே சொல்கின்றார்கள், ஆயிஷா இன்னலில் மௌத்தி சக்கராத். ஆயிஷா, மௌத்துக்கு சக்கராத் இருக்குமா? நபி அவங்க உணர்கின்றார்கள். சக்கராத்தினுடைய அந்த சோதனை ஏற்படுகின்றது, அந்த வலி, காய்ச்சல், தலைவலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தை உணர்கின்றார்கள். ஆயிஷா இன்னலில் மௌத்தி சக்கராத். அல்லாஹும்ம ஃபீ ரஃபீக்கில் அலா, அல்லாஹும்ம ஃபீ ரஃபீக்கில் அலா. இதோ என்னுடைய ரஃபீக்கில் அலா, என்னுடைய ரப்பிடத்திலே, என்னுடைய ரஃபீக்கிடத்திலே, என்னுடைய நண்பனிடத்திலே நான் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது ஆயிஷா சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே அந்த அதிபயங்கரமான நம்முடைய வாழ்வினுடைய இறுதி நாளை, அந்த இறுதி நேரத்தை, அந்த இறுதி நிமிடத்தை, அந்த அதிபயங்கரமான காட்சிகளை நிச்சயமாக நாமும் ஒரு நாள் இந்த உலகத்திலே காணத்தான் போகின்றோம். நாமும் ஒரு நாள் சக்கராத்தை சந்திக்கத்தான் போகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மறுமைக்கான வாழ்க்கை, அந்த மன்னரைக்கான வாழ்க்கைக்காக நாங்கள் எந்த அளவுக்கு தயாரிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மன்னரைக்கும் நாம் நன்மைகளை சேர்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்மை விட்டு காலம் சென்ற மன்னரை வாசிகளுக்கும் நன்மைகளை சேர்ப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மன்னரைகள் வாசிகள், அந்த கபுராளிகளுடைய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் சென்ற மன்னரை வாசிகள், அவர்களுடைய விஷயத்திலும் நாம் கொஞ்சம் அவர்களுடைய நிலைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாமும் ஒரு நாள் அது போன்று மன்னரை வாசிகளாகத்தான் ஆக போகின்றோம். நம்மையும் கொண்டு போய் நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய உறவுகள், நம்முடைய மஹல்லா ஜமாத் ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்து துவா ஓதி விட்டு திரும்பத்தான் வரப்போகின்றார்கள்.
எனவே அந்த கபராளிகளுடைய விஷயத்திலே நாம் கவலை செய்ய வேண்டும். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபரை கடந்து செல்லக்கூடிய தருணத்தில் தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ரகாதானி அஹப்பு இலைய ஹாதா மின் பகியத்தி துன்யாஹும். இதோ இந்த கபரிலே அடங்கி இருக்கக்கூடிய இந்த கபராளிக்கு இருக்கின்றதே ரகாதானி அஹப்பு இலைய ஹாதா மின் பகியத்தி துன்யாஹும். 2 ரக்காய் தொழுவதற்கான அந்த அவகாசம் கிடைப்பது இருக்கின்றதே. இனிமேல் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்துல ஹயாத்தாக இருக்கும் போது ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கான சந்தர்ப்பம், ஒரு 2 ரக்காய் தொழுவதற்கான சந்தர்ப்பம், ஒரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம், இது கிடைப்பது நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. இங்கு அதனுடைய மதிப்பை நபி அவங்க உணர்த்துகின்றார்கள். ரக்காத்தான், அந்த கபராளிக்கு 2 ரக்காய் தொழுவதற்கான அவகாசம் திரும்ப கிடைப்பது என்பது முழு உலகத்தையும் தூக்கி கொடுப்பதற்கு சமம் சொன்னார். முழு உலகம், அதில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்கள், அத்தனை அருள்கொடைகள் கொடுத்தாலும் அந்த 2 ரக்காயத்துக்கு ஈடாகாது. அவர் அதற்காக ஆர்வமாக இருக்கார். நமக்கு திரும்ப வாழ்க்கையில ஒரு 2 ரக்காய் தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சிடாதா? அதனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடாதா? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கான அந்த அவகாசம் என் வாழ்க்கையில திரும்ப கிடைத்து விடாதா? அந்த கபராளி அந்த வாய்ப்பு கிடைத்தால் முழு உலகத்தையும் அதற்கு பகரமாக ஆக்கிடுவார் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காரணம் என்னன்னு சொன்னா உலகத்தில் அதனுடைய மதிப்பு விளங்காது. ஒரு சுப்ஹானல்லாஹ்வினுடைய பாக்கியம், ஒரு 2 ரக்காய் தொழுவதினுடைய அந்த நன்மைகள், அதனுடைய பெருமதியான அந்த நன்மைகள், அதனுடைய மகத்துவம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதனால நபி அவங்க சொன்னாங்க, 2 ரக்காய் தொழக்கூடிய அந்த பாக்கியம் அந்த கபராளிக்கு முழு உலகத்தையும் அர்ப்பணிப்பதை விட மேலானதாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் தயாரிப்பு செய்யுங்க. மன்னரை வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்பதாக சொன்னால், இதா மாத்தல் இன்சானு இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸின். ஒரு மனிதன் மரணிச்சிட்டா உலகத்தினுடைய அனைத்து தொடர்புகளும் அங்கு துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. ஒரு கவிஞர் கூட சொன்னார், வீடு வரைக்கும் மனைவி, காடு வரைக்கும் பிள்ளைகள், கடைசி வரைக்கும் யாரும் கிடையாது. நபி அவங்க அததான் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். எல்லாமே துண்டிக்கப்பட்டு அவரை பின்தொடரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா 3 விஷயங்கள் தான் அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவரை பின்தொடரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, சதகத்துன் ஜாரியா. நிரந்தரமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த சதகாக்கள், அந்த வக்ஃபுகள், பள்ளிவாசல் கட்டுவதற்காக, பள்ளிவாசலுடைய இட தேவைக்காக, மதரசாக்களுக்காக, ஏழை குமர்களினுடைய தேவைக்காக, அல்லது ஒரு ஆலிம் ஹாஃபில்களை உருவாக்குவதற்காக பொறுப்பெடுத்து, அல்லது பொதுமக்களினுடைய பொது பயன்பாட்டுக்கான அந்த வக்ஃபுகள் நாம் இருக்கிற வரையும் நன்மை சேர்வதல்ல, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும். நாம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மை வரக்கூடிய விஷயம் அல்ல. நாம் போன பிறகு இந்த உலகம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் அத்தனை ஆயிரம் ஆண்டுகளும் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய அந்த சதகத்துல் ஜாரியா நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மையை சேர்த்து கொண்டே இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, அந்த சதகத்துல் ஜாரியா வக்ஃபுகளுடைய விஷயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக, மன்னரை வாழ்க்கையினுடைய செழிப்புக்காக, உங்களுடைய மன்னரை வாழ்க்கை சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக அமைய வேண்டும் என்பதற்காக சதகத்துல் ஜாரியா, இப்படிப்பட்ட நிலையான நல்லறத்தின் மீது கவனம் செலுத்துங்க. அந்த அமல் அவர் மரணத்திற்கு பிறகும் நன்மையாக அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக நபி அவங்க சொன்னாங்க, அவர் விட்டு சென்ற கல்வி. அவர் ஒரு ஆலிமாக இருந்தார், ஒரு ஹாஃபிலாக இருந்தார். அவர் கற்ற கல்வியை, அந்த இல்மை, குர்ஆனை, ஹதீஸுடைய இல்மை அவர் இன்னும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படியே இந்த இல்மின் சங்கிலி தொடர் கியாமத் வரைக்கும் நீண்டு கொண்டே இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இதைதான் நபி அவங்க சொன்னாங்க, மரணித்த பிறகும் அவர் விட்டு சென்ற அந்த கல்வியின் பரக்கத்தால் அவருக்கு நன்மை வந்து சென்று கொண்டே இருக்கும். மூணாவதாக நபி அவங்க சொன்னாங்க, அவ்வலது சாலிஹுன் பிதுஆஉ லஹு. சாலிஹான பிள்ளைகள். இந்த உலகத்துல தனக்கு கிடைச்ச அந்த பாக்கியமான பிள்ளை செல்வங்களை சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்தார். தனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்தார். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய இறை கட்டளைகளில் கவனம் செலுத்தக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட சாலிஹான பிள்ளைகளை இந்த உலகத்தில் விட்டு சென்றார் சொன்னால் அந்த பிள்ளைகளினுடைய அமல், துவாவுடைய பரக்கத் இவர் மரணித்த பிறகும் இவருக்கு நன்மைகளாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்றுகள்ல பெரும் நிகழ்வுகள் இருந்து கொண்டு இருக்கின்றது.
ஒரு மனிதர் அவருக்கு கபரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு பெரியாருடைய கனவிலே காட்டப்படுகின்றது. சில காலங்கள் கழித்து பார்க்கின்றார், அதே மனிதர் கபரிலே அவர் சுகபோகமாக இருந்து கொண்டிருக்கார். முன்னால் பார்க்கும் பொழுது அந்த கபர் நரகத்தினுடைய படுக்கையாக இருந்தது, நரகத்தினுடைய வீடாக இருந்தது. சில காலங்கள் அதே மனிதர் கனவிலே காட்டப்படுகின்றார், சொர்க்கத்தின் பூஞ்சோலையிலே அவர் சந்தோஷமாக படுத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன என்பதாக சொல்லி கேட்கப்பட்டது. சொல்லப்பட்டது, அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுத்தான், இவருடைய மகன், இவருடைய பிள்ளை மதரசாவுக்கு போய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓத ஆரம்பிச்சிட்டார், அல்லாஹ் அவருடைய கபருடைய வேதனையை அகற்றிட்டான்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். இதைதான் நபி அவங்க சொன்னாங்க, வலதுன் சாலிஹ், துஆ செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள், குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள், அமல் செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளின் பரக்கத்தால் பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. கபரிலே கபராளிக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் அவருடைய பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருந்தார், தனக்கு பிறகு தனக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தார். அதன் காரணமாக அல்லாஹ் அந்த கபராளிக்கு வேதனையை அகற்றி விட்டான். இப்படிப்பட்ட சந்ததிகளை நாம் உருவாக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. துஆ கூட செய்ய தெரியாத, குர்ஆனிலே ஒரு வார்த்தை கூட ஓத தெரியாத ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறை இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய குடும்பத்தில் தான், நம்முடைய குடும்பத்தில் தான் துஆ செய்ய தெரியாது, 2 ரக்காய் தொழுக தெரியாது, ஒது செய்ய தெரியாது, குர்ஆனில ஒரு வார்த்தை கூட ஓத தெரியாது. தன்னுடைய தந்தை மரணிச்சிட்டா அவருக்கு என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தின் மீது கொண்ட மோகம், உலக காசு பணங்கள், உலகத்தினுடைய செழிப்பு, உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் மறைச்சிடுச்சு, இது எல்லாத்தையும் மறக்கடிக்க வைத்து விட்டது. குர்ஆன் ஓத தெரியாத, அல்லாஹ் ரசூலை பற்றி சிந்தனைகள் கூட இல்லாத தலைமுறை உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த குழப்பமான இந்த காலகட்டத்திலும் அல்லாஹ் சில பெற்றோர்கள் மீது அல்லாஹ் கிருபை செய்யணும். அல்லாஹ் அந்த பெற்றோர்களை பொருந்து கொள்வானாக. பெரும் சிரமங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய பிள்ளைகளை ஓத வைத்துக் கொண்டிருக்காங்க. ஏதோ அடிப்படையான மக்தபுடைய இல்ம் அல்லது ஆலிம்களாக, ஹாஃபில்களாக இன்றைய காலகட்டத்திலும் உலகத்தின் மீது எந்த விதமான பற்றும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எங்களுக்கு கண்ணியத்தையும் நல்ல பெயரையும் சாலிஹான சூழலை அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த காசுபணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு அழிந்து போகும். இன்றைக்கு லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருப்பவன் நாளைக்கு பிச்சாதிபதியாகி விடுவான். உலகத்தினுடைய பெரும் பெரும் பேர் அழிவுகள் இந்த உலகத்தில் அதற்கு சான்றாக இருக்கின்றது. எங்களுக்கு மறுமைதான் பெரிது என்ற நிலையிலே இன்றைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுடைய இல்முடைய விஷயத்திலே, அவர்களுடைய குர்ஆனுடைய விஷயத்திலே, அமல்களுடைய விஷயத்திலே கவலை செய்து அதற்காக முயற்சி செய்யக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. அல்லாஹ் அந்த பெற்றோர்களை கபூல் செய்வானாக. நமக்கு பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்பதாக சொன்னால், குடும்பத்தில் ஒருத்தர் மரணிச்சுட்டார் சொன்னார், இப்ப அவருடைய விஷயத்துல என்ன செய்யணும்? இன்னைக்கு சமுதாயத்துக்கு அந்த அடிப்படையான இல்முகள் கூட போய் சேராமல் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். குறைகளுக்காக சொல்லல. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 3 நாள் ஃபாத்திஹா ஓதிட்டா, ஒரு 40 நாள் ஃபாத்திஹா ஓதிட்டா, ஒரு வருஷம் ஃபாத்திஹா ஓதிட்டா, நாங்க எங்களுடைய பெற்றோர்களுக்கான பெரும் கடமையை, ஷரியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமையை நாங்க நிவர்த்தி செஞ்சிட்டோன்ற ஒரு நிம்மதி பெருமூச்சை இன்னைக்கு சமூகத்துக்களை பார்க்க முடியும். இது வழிகாட்டுதல் என்ன, இது சம்பந்தமான ஆய்வுகள் என்ன, இது கூடுமா கூடாதா, நம்ம அந்த சாப்டருக்குள்ளேயே போகல. ஆனா இதை செஞ்சிட்டோம்னு சொன்னா நாங்க எங்க பெற்றோர்களுக்கு நாங்க செஞ்சிட்டோம், அவங்களுடைய இறுதி கடமைகளை நாங்க நிரப்பமாக செஞ்சிட்டோம். ஒரு 100 பேர் 200 பேரை கூப்பிட்டு 40 நாள் ஃபாத்தியாஹ்ல பிரியாணி ஆக்கி போட்டு தால்ச்சா வச்சு சாப்பிட்டுட்டாங்க, நாங்க எங்க கடமையை நிறைவேற்றிட்டோங்க. பிள்ளைகள் பெருமூச்சு விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கப்பா ஒரு வாரமா காணோம். ஹஜ்ரத் குடும்பத்தோட சையத் அலி ஃபாத்திமாவை பார்க்க போயிருந்தோம். சையத் அலி ஃபாத்திமாவை யாருப்பா? ஆத்தங்கரையில இருக்காங்க சையத் அலி ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, நல்லோர்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்களுடைய அந்த கபறுகளை ஜியாரத் செய்வது மார்க்கத்திலே நன்மைக்குரிய விஷயமாக இருக்கு. அவர்களுடைய பரக்கத்தால், அவர்களுடைய துஆ வசீலா உண்மையிலேயே சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கு. நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கேட்டேன், சரிப்பா உங்க அம்மா எங்கன்னு சொல்லி கேட்டேன். ஹஸரத் அம்மா மௌத் ஆயிட்டாங்க. உங்க அம்மாவுடைய கபருஸ்தானுக்கு என்னைக்காச்சும் போயிருக்கியா? உங்க அம்மா மௌத் ஆயிட்டாங்க, உங்க அத்தா மௌத் ஆயிட்டாங்க. சரி, அந்த கபருஸ்தானுக்கு எப்பப்பா கடைசியா போனேன்? அடக்கம் செய்யும் போது போனேன். ஆனா வருஷம் நான் மறக்காம ஏர்வாடி பாதுஷா நாயகம் உருசுக்கு போயிடுவேன், சையத் அலி ஃபாத்திமா நாயகி உருசுக்கு போயிடுவேன். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களுடைய கபருடைய ஜியாரத்துகள் மார்க்கத்தில் நன்மைக்குரிய விஷயமாக சொல்லப்பட்டு இருந்தாலும், பெற்ற தாய் தந்தையர்கள் மரணித்த பிறகு எத்தனை முறை அந்த கபறுகளுக்கு சென்று அவர்களுக்காக துஆ செஞ்சிருக்கும்?
நபியினுடைய பழக்கம், சஹாபாக்களினுடைய வழிகாட்டுதல் என்ன, சாலிஹீன்கள் நம்முடைய உலமாக்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு சஹாபாக்கள் முதல் கொண்டு குறிப்பாக அன்சாரிகளுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. தங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது மரணித்திருந்தாங்க சொன்னா அனுதினமும் அன்சாரி சஹாபாக்கள் கபர்ஸ்தானுக்கு போவாங்க. ஒவ்வொரு நாளும் கபர்ஸ்தானுக்கு போவாங்க. முடிந்த அமல்கள், குர்ஆனுடைய ஆயத்துகள், குறைஞ்சபட்ச நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் கபரான் மன்னரைகளை கடந்து சென்றீர்கள் என்பதாக சொன்னா ஒரு 3 முறை குல் ஹுவல்லாஹு சூரா ஓதி ஏத்தி வைங்க. அவங்க தேவையுடையவங்களாக இருக்காங்க. அங்க போனும், இங்க போனும், அந்த அவுலியாவை பார்க்க போனும், இந்த அவுலியாவை பார்க்க போனும். தாய் தந்தையர்கள் மரணித்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கபர்ஸ்தான் போய் பார்க்கல, அவங்களுக்காக துஆ செய்யல. உண்மையிலேயே அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமல்கள்ல ஒன்று ஜன்னத்துல் பகீக்கு போய் துஆ செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, வாழ்க்கையில அவங்க மரணிப்பதற்கு கடைசியாக அவர்கள் நடமாட்டத்தோடு இருந்த அந்த நிமிடத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவினுடைய ஜன்னத்துல் பகீ அந்த பொது கபர்ஸ்தானுக்கு போய் நீண்ட நெடிய நேரம் அவங்களுக்காக துஆ செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தானுக்கு போனா துஆ செய்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ ஆதாக்கும் மா துஇதுன கதன். ஒவ்வொரு கபர்ஸ்தான்லயும் இந்த துஆ எழுதப்பட்டிருக்கும். கபராளிகள், மன்னரை வாசிகள் அந்த கபர்ஸ்தானுக்குள்ள நுழைஞ்சோன்னு சொன்னா இந்த துஆ எப்படி பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திகன்னு சொல்லிட்டு நுழையிறோமோ அதுபோல கபர்ஸ்தானுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி, ஓ மன்னரை வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்றோம். நபி அவங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, வ ஆதாக்கும் மா துஇதுன கதன். அல்லாஹ் சொன்ன, நான் சொன்ன அந்த உண்மையை நீங்க பார்த்துட்டீங்களா? எந்த மறுமை வாழ்க்கை, எந்த மன்னரை வாழ்க்கை குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்தேனோ அந்த சத்தியத்தை நீங்கள் பார்த்துட்டீர்களா? உங்களுக்கு அந்த சத்தியம் விளங்கி இருக்குமே, அது எல்லாமே எடுத்து காட்டப்பட்டு இருக்குமே அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. மேலும் நபி அவங்க சொன்னாங்க, முஅஜ்ஜலூன வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். இந்த அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது இல்ல, தெரிஞ்சா ஓதவே மாட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச துஆல அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு சத்தியத்தை நீங்க விளங்கிக்கிட்டீங்களான்னு கேட்டுட்டதுக்கு அப்புறம் நபி அவங்க செய்யக்கூடிய அந்த வார்த்தை வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நிச்சயமாக நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர இருக்கிறோம். அதான் அசல் விஷயம். உன்னுடைய உண்மையிலே இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சாங்க யாருமே ஓத மாட்டாங்க. என்னடா இது, இங்க வந்து நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நான் பின்னாடி அடக்கம் செய்யறதுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமா இருக்கு. அதனால அரபியில மட்டும் எழுதி போட்டிருப்பாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய வலமையான அமலாக வைத்திருந்தார்கள். ஜன்னத்துல் பகீக்கு போவாங்க, அந்த கபராளிகளுக்காக, மன்னரை வாசிகளுக்காக துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம மஃபிர் லி அஹ்லில் ஜன்னத்துல் பகீ கரகத். யா அல்லாஹ், இந்த மன்னரை வாசிகள், இந்த ஜன்னத்துல் பகீ வாசிகளை நீ மன்னித்தல் புரிவாயாக. பல சந்தர்ப்பங்கள்ல இரவு நேரங்கள்ல நீண்ட நெடிய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவங்க இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்தாங்க, இஷாவுடைய முடிச்சிட்டு என்னோட படுத்தாங்க, உறங்குனாங்க. நான் திடீர்னு பார்த்தா நபியை காணோம். எந்திரிச்சு பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்துல் பகீயை நோக்கி போனாங்க. நீண்ட நெடிய இரவுகள் ஜன்னத்துல் பகீல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது 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 பகீ வாசிகளுக்காக துஆ செய்தாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக உண்மையிலேயே காலம் கடந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள் அவங்க தேவையுடையவர்களாக இருக்காங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடலில் விழுந்து யாராவது வந்து தன்னை பாதுகாக்க மாட்டார்களா, காப்பாற்ற மாட்டார்களா என்பதாக தத்தளிப்பவர்களை போலத்தான் மன்னரை வாசிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து தனக்காக துஆ செஞ்சிட மாட்டாங்களா? என்னுடைய மகன் வந்து துஆ செஞ்சிட மாட்டானா? என்னுடைய மகள் எனக்காக துஆ செய்ய மாட்டாளா? என்னுடைய நண்பன் எனக்காக துஆ செஞ்சிட மாட்டானா? என்னுடைய சகோதரன் சகோதரி நான் மௌத்தானதுக்கு பிறகு என்ன நினைவு கூர்ந்து எனக்காக துஆ செஞ்சிட மாட்டாங்களா? ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மின் அபின் அவ் உம்மின் அவ் அஹீன் அவ் சதீகின், யாராவது ஒருத்தர், என் நண்பன், என்னுடைய உறவு, என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய் தந்தை, யாராச்சும் ஒருத்தர் என்னை நினைவு கூர்ந்து யா அல்லாஹ் இந்த கபராளியை மன்னிச்சிரா அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சிட மாட்டாங்களா? கபராளிகள் ஏங்கிக் கொண்டிருக்காங்க, கபராளிகள் தத்தளிச்சு கொண்டிருக்காங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த துஆ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு கிடைப்பதை விட அது மேலானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அலா அஹ்லில் குபூரி மின் துஆஇ அஹ்லில் அர்ல், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலா அஹ்லில் குபூர், அந்த குபராளிகள் கபராளிகளுக்கு செய்யக்கூடிய அந்த துஆவின் மகத்துவம் இருக்கின்றது. அம்சாலல் ஜிபாலி வ இன் ஹதியத்தின், ஒரு மலையை விட, மலை முழுவதுமான பெரும் நிஅமத்துகள் கிடைப்பதை விட அவர்களுக்கு நீங்கள் செய்ய
செய்யக்கூடிய ஒரு துவா, இல்லல் அம்வாத இஸ்திக்ஃபார் லஹும், ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் இந்த கபராளியை நீ மன்னிச்சிருன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவங்களுக்கு மிக தேவையானதாக, அது பெரும் பயன் தரக்கூடியதாக இருக்கு என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்று நம்முடைய மன்னரைக்காக நாம் நன்மையை சேர்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். காலம் சென்ற நம்முடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய மன்னரைக்கு நன்மை சேர்க்கக்கூடிய அந்த அமல்களுடைய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். நமக்கு மார்க்கம் என்ன வழிகாட்டி இருக்கின்றது? ஒரு சஹாபி வந்து நபி இடத்துல கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய தாய் தந்தையர் அவர்கள் இருக்கும் காலத்திலே நான் அவர்கள் முகம் சொலிக்காமல் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அனைத்தையும் செய்தேன். இன்னைக்கு அவங்க இல்லை, இதுக்கு பிறகும் நான் அவங்களுக்கு நலவு செய்ய விரும்புறேன், நாங்க என்ன செய்யறது? சுப்ஹானல்லாஹ். கேட்பதற்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சியான வார்த்தையாக இருக்கு. ரசூலுல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையர்கள் இருக்கும்போது அவங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டேன், இப்ப வஃபாத் ஆயிட்டாங்க, இப்பவும் அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய இஸ்திமாவிலே ஒரு ஆலிம் செய்த துவா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் சங்கடம் இல்லாத மரணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானா. அவர் துவா செய்த வார்த்தை, அத்தா மௌத்தாகணும் பிள்ளை துவா செய்யறான், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துருவாயாக சொல்லி ஒரு தந்தை துவா செய்யறான். அத்தா மௌத்தானா நல்லமே, சகோதரி மௌத்தானா நலமே, தாய் மௌத்தான நிலைமை, அவங்களால சிரமம் வருது, அவங்க இருக்கிறதுக்கு இல்லாமல் போகலாம் துவா செஞ்சுட்டு இருக்காங்க, இப்படி என் பிள்ளைகள் எனக்கு எதிராக துவா செய்யக்கூடிய நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துறையா அல்லாஹ். நமக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியா அல்லாஹ் பாதுகாப்பானா. இருக்கும் போதே பாக்குறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, அவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இந்த பெற்றோர்கள் மீது அக்கறைப்படுவதற்கு ஆள் இல்லை. ஆனா இந்த சஹாபி வந்து நபி இடத்துல கேட்கிறார், இருக்கும் போதும் பார்த்துக்கிட்டேன், இப்ப இல்ல யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகும் உங்களுக்கு நன்மையை சேர்க்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன், என்ன செய்யறது? இதுலதான் கவனம் செலுத்தணும். ஒரு 3 நாள் ஜியாரத்தோ, 3 நாள் ஃபாத்தியாவோ, 4 நாள் ஃபாத்தியாவோ, ஒரு 100 பேர் 1000 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போறதோ, இதெல்லாம் அவங்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய விஷயம். நமக்கு நபியின் மூலமாக, சஹாபாக்கள் மூலமாக, சாலிஹீன்கள் மூலமாக, நல்லோர்கள் மூலமாக, இமாம்கள் மூலமாக என்ன சதக்கத்துல் ஜாரியாவாக, வக்ஃபாக எந்த அமல்கள் ஈசால் சவாபாக நமக்கு காட்டப்பட்டிருக்கோ அதை கொண்டுதான் அந்த கபராளிகளுக்கு மன நிறைவு. அதான் அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய அனைத்து அமல்களிலும் அவரையும் கூட்டாக்கிக்குப்பான்னு சொன்னான். நீ 2 ரக்காய் தொழுகிறியா, இன்னொரு 2 ரக்காய் உன்னுடைய தாய்க்காகவும் தந்தைக்காகவும் தொழு. நீ ஒரு நாள் நோன்பு வைக்கிறியா, நஃபிலான நோன்பு, இன்னொரு நாள் உன்னுடைய தாய் தந்தையருக்காக. உன்னுடைய தொழுகையில், உன்னுடைய நோன்பில், உன்னுடைய தான தர்மத்தில், உன்னுடைய அத்தனை அமல்களிலும் அவர்களையும் நீ நியத்து செய்து கொள், அது போதும் நீ அவர்களுக்கு செய்த நலவான நல்ல சாலிஹான பிள்ளையாக ஆவதற்கு சொன்னான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலேயே அந்த காலம் சென்ற மன்னரை வாசிகள் பெரும் தேவையுடையவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் நமக்கு அழகான முறையில வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. குறைந்தபட்சம் நம்முடைய பெற்றோர்களுடைய, நம்முடைய உறவுகளுடைய கபறுகளுக்கு வாரத்தில் ஒரு முறையாச்சு, ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு நாள் பராத்துரி இரவுல அமல் செஞ்சுட்டு நைட்ல எல்லாம் கூட்டு போறாங்க. கூட்டத்தோட கூட்டமா போய் அஜத் யாசின் ஓதுவாரு, துவா செய்வாரு, ஆமீன் சொல்லிட்டு திரும்பிடலாம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னரை வாசிகள் பெரும் எதிர்பார்ப்பு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் தன் குடும்பத்துல வந்து தனக்காக துவா செய்தர மாட்டாங்களா? தன்னுடைய நன்மைகள், இந்த கபருடைய வேதனைகள் அகல்வதற்காக யாராச்சும் தனக்காக துவா செய்து விட மாட்டார்களா? ஒவ்வொரு கபராளிகளும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் சொன்னாங்க, அத்திபாஉல் ஜனாஸா, ஜனாஸாவுடைய தொழுகையில கலந்து கொள்ளுங்க. அந்த கபராளிகளுக்காக நீங்கள் அதிகமான முறையில துவா செய்யுங்க. ஹதீஸ்ல மிக தெளிவாகவே வருகின்றது, மையத்து அது யார் வருகின்றார்கள் யார் வரவில்லை என்பதை பார்க்கின்றது. அதனால நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமை, இன்னொரு முஸ்லிம் அவர் சலாம் சொன்னா பதில் சொல்லணும், அவர் விருந்துக்கு அழைச்சா அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளணும், அவர் மரணித்தால் அவருடைய ஜனாசா தொழுகையில கலந்துக்கணும். உறவு, சொந்த பந்தம் என்பதாக அல்ல, ஒரு முஸ்லிமுடைய மரணத்தினுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் வசதிகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய ஜனாசா தொழுகையில போய் கலந்து கொள்ளுங்க. எந்த ஜனாசாவிலே 40 நல்லடியார்கள் கலந்து கொள்றாங்களோ அந்த நல்லடியார்களின் பரக்கத்தால் அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். அவருடைய கபருடைய வேதனை அல்லாஹ் அகற்றுகின்றான். நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க, ஜனாசா அது ஜனாசாவா ஆயிடுச்சு, நமக்கு நாம் பாக்குறோம், அதுக்கு எதுவுமே தெரியாது, கண்ணு மூடி இருக்கு, நம்ம போனா என்ன போலனா என்ன இல்லை. அன்பு குறித்தானவரே, அந்த ஜனாசா எதிர்பார்க்கின்றது.
காலங்காலமாக நான் என்னுடைய பிள்ளைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த பிள்ளை வந்தானா அல்லது வெளிநாட்டிலேயே இருந்துட்டானா, டிக்கெட் கிடைக்கல, விசா கிடைக்கலன்னு சொல்லி என்னுடைய நண்பன் அவனோடு சேர்ந்து எவ்வளவோ போயிருக்கே, எத்தனையோ உதவிகள் செய்திருக்கே, இன்னைக்கு நான் மரணிச்சிட்டேன், அவன் வந்தானா வரலையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணித்த பிறகு அந்த கபராளி, அந்த மையத், அந்த ஜனாசாவினுடைய பார்வையும் செவிபுலனும் மிக விசாலமாக இருந்தது. நாம் பார்க்காத காட்சிகள் எல்லாம் அவை பார்க்கின்றது, நாம் கேட்காத விஷயங்களை எல்லாம் அந்த ஜனாசா கேட்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் மரணிச்சிட்டா அவசியமாக அந்த ஜனாசாவில் போய் கலந்து. ஏன்னா அந்த ஜனாசா எதிர்பார்க்குது, என் நண்பன் வந்தானா, என்னுடைய தம்பி வந்தானா, உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன்டா, உன்னுடைய அண்ணன்டா, நான் மௌத்தாயிட்டே, நீ என்ன பார்க்க வரலையே. அல்லாஹ்வுடைய நல்லடியா ஜனாசா பாக்குதா, ஜனாசா கேக்குமா? அதுதான் ஜனாசாவா ஆயிடுச்சு. இல்லை அன்பு குறித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு பத்ரிலே கொல்லப்பட்ட காஃபிர்கள் எல்லாம் பத்ரு கலீப் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பாலம் கிணற்றிலே, குறிப்பாக 7 பெரும் காஃபிர்கள், ஷைபா, உத்துபா, உமைப் இப்னு கலப், அபு ஜஹல் போன்ற பெருங்கொண்ட பாவிகள், இவர்கள் எல்லாத்தையுமே ஒரே கிணற்றுல, பாலடைந்த கிணற்றுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட சொன்னாங்க. அங்க போடப்பட்டுடுச்சு. காலை நேரத்துல அவங்க எல்லாம் கொல்லப்பட்ட பிறகு மாலை நேரம் மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கலீப், அந்த பாலடைந்த கிணற்றுக்கு போனாங்க. போய் அங்கு நின்று, யா அஹ்ல கலீப், ஓ பாலடைந்த கிணற்றின் மன்னரை வாசிகளே, நபி அவங்க பேசுறாங்க. அபு ஜஹல் இடத்துல பேசுறாங்க. ஒவ்வொருவருடைய பெயராக நபி அவங்க தனியாக அழைச்சு சொன்னாங்க, யா அஹ்ல கலீப், யா உத்பா, யா ஷைபா, யா உமையத் இப்னு கலப் வ யா அபு ஜஹல். ஒவ்வொருவருடைய பெயராக அந்த காஃபிர்களை அழைத்து அழைத்து நபி அவங்க சொன்னாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். நபியே, உங்களுக்கு பகைவர்களுக்கு எதிராக வெற்றி கொடுக்கப்படும் என்பதாக என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்தான். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அந்த வெற்றியை நான் பார்த்து விட்டேன். ஃபஇன்னி கத் வஜத்தத் மா வஅதனி ரப்பி ஹக்கா, உங்களுக்கு உங்கள் ரப்பு வாக்களித்த அந்த உண்மை விஷயத்தை, சத்தியத்தை நீங்க பார்த்துட்டீங்களா? நீங்கள் பாவிகளாக இருந்தீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சீங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, எனக்கு எதிராக செயல்பட்டீங்க, உங்களுக்கு அல்லாஹ் அழிவையும் தண்டனையும் வாக்களித்து இருந்தானே, அதை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? அந்த சத்தியத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்களா என்பதாக சொல்லி அந்த அஹ்ல கலீப், அந்த பாலடைந்த கிணற்று வாசிகளிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சிரமம் கொடுத்தாங்க தான், நமக்கு பெரும் துன்பங்கள், துயரங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 15 வருடங்கள் பெரும் தொல்லைகளை கொடுத்த ஒரு கூட்டம் தான் அபு ஜஹல், ஷைபாவுடைய கூட்டம். அவங்க மௌத்தாயிட்டாங்க, நமக்கு ஆதகம் தான், கவலை தான், இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க. அதனால இப்படி அங்க போய் நின்று புலம்புறது யார சொல்லலாம் சரியில்லையே. அவங்களுக்கு என்ன கேட்க போகுது? அவங்கதான் மௌத்தா போயிட்டாங்களே. அந்த கபராளிகள், அந்த கலீபில் இருக்கக்கூடிய அந்த பாவிகளுடைய காதுகளுக்கு அது ஜனாசாவாய் போச்சு, என்ன கேட்க போது யார சொல்லலாம்? அவங்க சொன்னாங்க, உமர், நீங்க கேட்கிறத விட அவங்க நல்லாவே கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்க எதை கேட்கிறீங்களோ அது ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். நம்முடைய செவிதிறன் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான், நம்முடைய பார்வை திறன் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். ஆனால் மன்னரை வாசிகள், கபராளிகள், மரணித்த ஜனாசா, சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய பார்வையும் செவிபுலனும் அது விசாலமானது. உலகத்தின் பார்வை எல்லாம் அகற்றப்பட்டு மறுமையின் பார்வையில் தேர்ந்துவிடும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே மரணிச்ச மையத்து பாக்குது. அது மையத்தாக இருந்தாலும் அது பாக்குது, யார் வந்தாங்க, யார் வரல, இவ்வளவு காலமாக யாரோடு நட்புறவோடு இருந்தோமோ, யாரை நாம் நேசித்தோமோ, யாரோடு பழகி இருந்தோமோ, நாம் மரணத்துக்கு பிறகு நம்முடைய சகோதரன் வந்தானா, நம்முடைய தாய் தந்தையர்கள் வந்தார்களா, நம்முடைய நண்பர்கள் வந்தானா, நமக்காக துவா செய்தானா? அந்த கபராளிகள், அந்த ஜனாசாக்கள் அதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்திபாஉல் ஜனாயிஸ், நீங்கள் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய ஜனாசா தொழுகையிலும் முடிந்த அளவு கலந்து கொள்ளுங்க. குறிப்பாக உறவுகளினுடைய ஜனாசாவிலே என்ன சிரமங்கள் இருந்தாலும் கலந்து கொண்டு அவர்களுக்காக துவா செய்வது நாளை நம் மரணத்திற்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். உலகத்தில் எதை சம்பாதிச்சோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும். ஏன், நாம் மரணிச்ச பிறகு அந்த நல்லோர்கள் நம்முடைய ஜனாசால கலந்துகிட்டாங்க சொன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காண்பித்து இருக்கின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மன்னரைக்கு நன்மைகளையும் நல்லறங்களையும் சேர்ப்பது ஒருபுறம் என்றால், மன்னரை வாசிகள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற
காலம் கடந்து சென்ற நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பெற்றோர்கள், உறவுகள், நாம் அவர்களுடைய மன்னரைகளை ஜியாரத் செய்ய வேண்டும். அதுதான் நம் மீது கடமையாக்கவும் பட்டது. பெற்றோர்களுடைய கபறுகளுக்கு செல்லுங்க, அவங்களுக்காக போய் துஆ செய்யுங்க. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஏதாவது முடிந்த நலவுகளை, நன்மைகளை நீங்கள் சேர்த்துக் கொண்டே இருங்கள். ஒரு சஹாபி ஹஸரத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய சகோதரி இறந்து விட்டாள், அவள் நியத்து செய்திருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக. இப்போது அவள் மரணிச்சிட்டாள், அவளுக்கு பகரமாக நான் ஹஜ் செய்தால் அவளுக்கு நன்மை போய் சேருமா அப்படின்னு சொல்லி கேட்டான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அந்த சகோதரத்துவ உறவு அன்பு குறித்தானவர். இன்னைக்கு சகோதரிகள் எப்படி போனா என்ன, சகோதரர்கள் எப்படி போனா என்ன, இருக்கும் போதே அவர்களுடைய விஷயத்தை பத்தி கவலைப்படுறதில்லை. நமக்கும் மௌத்து வரும், நாமும் மரணிக்கத்தான் போகிறோம், நாமும் வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கத்தான் போகிறோம். அல்லாஹ் உறவுகளை ஆதரிக்க சொல்றான். அதை கொண்டுதான் இம்மை மறுமையினுடைய நலவுகள் ஈடேற்றம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கான். அப்படி இருந்தும் இன்னைக்கு அந்த சகோதரிகளை பற்றி, சகோதரர்களை பற்றி, உறவுகளை பற்றி, குடும்பங்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல், அக்கறை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்காங்க மக்கள். அந்த சஹாபி வந்து நபியிடத்துல கேட்டார், அவ மரணிச்சு அவளுக்கு பகரமாக நான் ஹஜ் செய்தா அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அவளுக்கு கிடைக்குமா? நபி அவங்க திரும்ப அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. உன் சகோதரி கடன் வைத்து இருந்தால், ஏதோ வாங்கிய கடன் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ அந்த கடனை நிறைவேற்றுவியா இல்லையா? அது உன் மீது பொறுப்பாகமா இல்லையா? ஆம் யா ரசூலுல்லாஹ், அது என் ரத்தம் அல்லவா, என் சதை அல்லவா? அவள் கடனாளியாக இருந்தா நிச்சயமாக நான் அவளுக்கு அவளுடைய கடனை நான் அடைத்து அவருடைய கபரை நான் குளிர செய்திருப்பேன். அதே போலத்தான் உன் சகோதரிக்காக நீ ஹஜ் செய்ன்னு சொன்னான். உன்னுடைய சகோதரிக்காக ஹஜ் செய். உன் ஹஜ் அல்லாமல் உபரியான ஒரு ஹஜ்ஜை உன் சகோதரிக்காக செய். அந்த ஹஜ்ஜின் நன்மை பரிபூர்ணமாக உன் சகோதரிக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். சாத் இப்னு அபி உபாதா ரலியல்லாஹு தஆலா நபியிடத்தில் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஊரில் இல்லாத தருணத்தில் என் தாய் வஃபாத் ஆயிட்டார். எனவே அவள் இருந்திருந்தால் என்பதாக சொன்னா எனக்கு ஏதாவது வசியத்து செய்திருப்பார். எனவே நான் என்ன செய்யறது? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தாய்க்காக சதகத்துல் ஜாரியா செய்யுங்க. ஏதாவது ஒரு பொது காரியத்துக்காக பொது விஷயத்தை வக்ஃப் செய்யுங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன வக்ஃப் செய்யறது? நபி அவங்க சொன்னாங்க, தண்ணீர் தர்மம் செய்யுங்க. தண்ணீர் சதகா மக்களுக்கு பெரும் தேவை, இன்றைக்கு மதீனாவுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. எனவே சாத் இப்னு அபி உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெரிய கிணறை வெட்டினார்கள். அதை கொண்டு மதீனா வாசிகளுக்கு பயனை ஏற்படுத்தினார்கள். அந்த கிணறை மையமாக வைத்து ஒரு பெரும் பேரித்தம்பலம் தோட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த கிணறு, அந்த பேரித்தம்பலம் தோட்டம் முழுவதுமாக தன் தாய் பெயரிலே சாத் இப்னு அபி உபாதா ரலியல்லாஹு தஆலா வஃப் செஞ்சாங்க. அதனுடைய நன்மைகள் அந்த தாய்க்கு போய் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதாகவே இருந்தது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மன்னரை விஷயத்திலும் நாம் கவலை செய்யணும். காலம் சென்ற மன்னரை வாசிகள், கபராளிகள், அவர்களுக்கு நம்மால் இயன்ற நம்முடைய குடும்பத்தார்கள், உறவுகள் பெரும் எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. என்னுடைய சகோதரன், என்னுடைய தாய் தந்தை யாராச்சும் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லி அதனுடைய நன்மையாச்சு தங்களுக்கு எத்தி வைக்க மாட்டாங்களான்னு சொல்லி அந்த மன்னரை வாசிகள் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு இருந்துகிட்டு இருக்காங்க. எனவே நம்முடைய குடும்பத்தார்களுடைய கபராளிகள் விஷயத்திலும் நாம் கவலை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போல கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மன்னரை, நான் மரணித்தால் நான் செல்லக்கூடிய அந்த மன்னரை, அதற்காக எங்களிடத்துல என்ன தயாரிப்பு இருக்கு? உலகத்துல லைஃப்ல செட்டில் ஆகணுங்க. இன்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொன்னா சொல்லுவாங்க, நல்ல ஒரு வீடு, சொந்தமா ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வாகனம், பிள்ளைகள் எல்லாத்தையும் படிக்க வச்சு அவங்களை எல்லாம் நிக்கா பண்ணி கொடுத்தாச்சு, லைஃப் செட்டில்டு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ரொம்ப செட்டில் ஆயிட்டாருங்க, நல்ல நிம்மதியாக வாழ்ந்திருக்கேன், இது கிடைச்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட மனோநிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்ட நெடிய காலங்கள் நாம் தங்கக்கூடிய மன்னரை, அந்த கபர், நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்நாளிலே அதிபயங்கரமான நம்முடைய மௌத்துடைய நாளை கண்டிப்படையதான் போறோம். விதிவிலக்குகள் எல்லாம் இல்லை. அது எப்போ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நம்முடைய ஆயுள் ஆஃபியத்துல, நம்ம சந்ததிகள் ஆயுள் ஆஃபியத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிச்சு நாளைக்கு மறுமையில ஈமானோடு ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தரட்டும். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஃபஇன்னஹு லம் யஅதி அலல் கப்ரி யௌம இல்லா நதகல்லம். ஒவ்வொரு நாளும் கபர் பேசுகின்றது. அந்த சத்தத்தை மனிதன், ஜின் தவிர மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கேட்க செஞ்சிருக்கான். ஒவ்வொரு நாளும் கபர் பேசுகின்றது. அன பைத்துல் குர்பா வ அன பைத்துல் வஹதா வ அன பைத்துல் துராப் வ அன பைத்துத் தூர். நான் தனிமையின் வீடு, நான் புழு பூச்சிகளின் வீடு, நான் பாம்பின் வீடு என்பதாக, நான் அசுத்தங்களின் இடம் என்பதாக ஒவ்வொரு நாளும் மன்னரை ஏலான் செய்து கொண்டே இருக்கின்றது. யாராச்சும் ஒருத்தர் தனிமையான வீட்டுல போய் தங்குவோமா? கண்ணு கட்டிய தூரம், வறண்ட காடு, வறண்ட பாலைவனம், ஒரே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போய் தங்குவோமா? தங்க மாட்டோம்.
புழு பூச்சிகளும் பாம்புகளும் விஷத்தந்துக்களும் ஜீவராசிகளும் நிரப்பமாக கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு அறையிலே போய் செல்வதற்கு யோசிப்போமா? முதல்ல நீங்க போலாமான்னு முதல்ல யோசிப்போமா? யோசிக்கமா? ஆனா நபி அவங்க சொன்னாங்க, கபர் ஒவ்வொரு நாளும் வேளாண் செய்து நான் புழு பூச்சிகளின் வீடாக இருந்து கொண்டிருக்கின்றேன். தனிமையின் வீடு. உலகத்துல வாழும் போது வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த அமைப்புல நாம நம்முடைய அந்த படுக்கை அறை அமைச்சிருப்போம். அது சொகசாக சுகமாக குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அத்தனை ஏற்பாட்டையும் நம்முடைய வீட்டுல நம்முடைய அறையில நாம செஞ்சு வச்சிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு பிளான் இருக்கு எங்க கிட்ட. அல்லாஹ் நம்மள மன்னிக்கணும். ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு எங்க இடத்துல பிளான் இருக்கு. அந்த டாய்லெட் எப்படி இருக்கணும், என்ன டேப் அந்த குழாய் வாங்கி போடணும், அந்த பேஷன் என்ன டிசைன்ல இருக்கணும், என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கணும், அங்க ஒட்டப்படக்கூடிய டைல்ஸ் உடைய ரகம் என்ன இருக்கணும், பிளான் இருக்கு. எவ்வளவு நேரம் போய் உள்ள உட்கார போறோம்? அல்லாஹ் என்ன மன்னிப்பானா. ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு சஃபர் போறோம், ஒரு 2 நாள் சஃபர் போறோம், ஒரு பிரயாணம் இருக்கு. அந்த பிரயாணத்துக்கு எங்க இடத்துல பிளான் இருக்கு. கார்ல போலாமா, பஸ்ல போலாமா, ட்ரெயின்ல போலாமா, ஏரோப்ளேன்ல போலாமா? ஏன் அந்த பயணம் லேசாக இருக்கணும், எந்த இடையூறும் அசௌகரியங்கள் ஏற்பட்டுடக்கூடாது. ஒரு டாய்லெட்ல போய் உட்காரக்கூடிய சில நிமிடங்கள் உடல் கழிவை உபாதையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இடத்தை கட்டுவதற்கு எங்கள் இடத்துல பிளான் இருக்கின்றது. ஏதாச்சும் வெளியூருக்கு போவதற்கு பயணம் செய்வதற்கான அந்த வாகனங்கள் எப்படி இருக்கணும், அதற்கு எங்கள் இடத்துல பிளான் இருக்கு. வெளியூர்ல போய் தங்கக்கூடிய அறை, ரூம்கள், ஹோட்டல்கள், எப்படிப்பட்ட ரூமை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு எங்கள் இடத்துல பிளான் இருக்கு. இன்னைக்கு மரணிச்சா இன்னும் 1000 2000 ஆண்டுகள் கழித்து தான் கியாமத்னு சொன்னா 2000 வருஷம் கபர்ல போய் இருக்க போறோம். என்ன பிளான் இருக்கு நம்ம இடத்துல? அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்காங்க, கபருடைய வாழ்க்கைக்கு என்ன பிளான் இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை வாழ்க்கை அதுதான் ஈமான்தாரிகளுக்கான அசலான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய மன்னரைக்கு நன்மை சேர்க்கக்கூடிய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். தீனுடைய அமல்கள், பள்ளிவாசலுடைய சேவைகள், மதரசாவுடைய சேவைகள், அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள், இதுதான் நம்முடைய மன்னரைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் காலம் சென்ற நம்முடைய குடும்பத்தார்கள், முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுக்காக அவர்களுடைய மன்னரையை குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு, எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த கபருக்கு போகுங்க. அங்க போய் ஒரு 5 நிமிஷம், எங்களுக்கு பெருசா குர்ஆன் ஓத தெரியலனா பரவாயில்ல, குல்ஹுல்லா சூரா தெரியாத ஒரு முஸ்லிம் உலகத்துல இருக்க மாட்டாங்க. 3 முறை குல்ஹுல்லா சூரா ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுங்க நன்மை. இல்ல எங்களுக்கு அதுவும் தெரியாதுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லது வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் இதையாச்சி ஓதி கபருக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்களுடைய கபருக்கு வாரத்தில் ஒரு முறையாவது போய் தரிசிங்க. அங்க அவங்களுக்காக துஆ செய்யுங்க. செல்வதற்கான வாய்ப்பு தூரமாக இருக்குன்னு சொன்னா இருந்த இடத்தில் இருந்தாவது ஏதாவது தினமும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ ஏதாவது ஒரு நாள்ல அவங்களுடைய பெயர்ல அமல்களை செஞ்சு சதக்காகளை செஞ்சு எத்தி வைங்க. உண்மையிலே அவங்க தேவை உடையவராக இருக்காங்க. நாம இன்னைக்கு செஞ்சாதான் பின்னால் நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் நமக்காக செய்வாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. காலம் கடந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், அந்த கபராளிகள், மன்னரை வாசிகளை அல்லாஹ் மன்னித்தல் புரிவானாக. அவர்களுடைய கபறுகளை எல்லாம் அல்லாஹ் சுவனத்தினுடைய பூஞ்சோலியாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சந்ததிகளையும் இம்மை மறுமை வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற நல்லோர்களாக, சாலிஹீன்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.